வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாகராஜ். இந்த வீடியோவில் நாம் தம்பதியர்கள் ஒவ்வொருக்கு உரிய மாண்பை எவ்வாறு மதித்து வாழ்வது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதோட அவசியம் என்ன, அதற்கான செயல்பாடு என்ன, அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். தம்பதியராக ஏன் வாழணும், அதாவது கணவன் மனைவியா ஏன் வாழ வேண்டும், எதுக்காக இந்த அமைப்புங்கிறத பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். நம்முடைய முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஒருத்தருடைய மதிப்பையும் மாண்பையும் இன்னொருவர் எவ்வாறு மதித்து போற்றி வாழ வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சிந்திக்கலாம். நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான் ஒரு ஆண் பெண் இருவேறு சக்தி நிலைகள் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது மட்டும்தான் அங்கே ஒரு கிரியேஷன் இருக்கும். அந்த கிரியேஷனை தான் நம்ம மகிழ்ச்சின்னு சொல்கிறோம், ஆனந்தன்னு சொல்கிறோம், இன்பம்னு சொல்கிறோம், இன்னும் வெவ்வேறு வகையில் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் விரக்தியான நிலையில தான் இருக்க முடியும். பட் இருவர் சேரும் பொழுது மட்டும்தான் அங்கே ஒரு ஆனந்த நிலைங்கிறத உருவாக்க முடியும், அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஒருத்தருடைய மதிப்பை இன்னொருவர் புரிந்து கொள்வது எவ்வாறு, ஏன் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் இங்கு சிந்திக்க இருக்க போறோம். எப்போ ஒருவருக்கு ஒரு கணவன் மனைவி, அதாவது ஆண் பெண் இருவர்களுக்கிடையே ஒரு தாம்பத்தியங்கிற ஒரு செயல் நிகழ்ந்ததோ, எப்பொழுது ஆணினுடைய ஒரு விந்தணு பெண்ணினுடைய கருப்பைக்குள் நுழைந்ததோ, அப்பொழுதே இருவருடைய எண்ணங்களும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது தான். இவருடைய எண்ணம் அவரிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய எண்ணம் இவங்க கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்களுடைய செயல், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், இவங்களுடைய அனுபவங்கள், இது இரண்டுமே ஒருவரை ஒருவர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு செயல்புரிய தொடங்கும். இதுதான் அதனோட மிக முக்கியமான ரகசியம். அப்போ ஒருத்தர் ஒருவரை ஆட்கொள்ள முடியும் எப்பொழுது ஒரு நிறைவான தாம்பத்தியம் இருக்கும் பொழுது. அப்போ ஆட்கொள்ளும் பொழுது என்ன நிகழும் என்றால், ஒருவருடைய மனதை இன்னொருவர் புரிந்து அல்லது ஒருவருடைய மதிப்பை இன்னொருவர் புரிந்து நடந்து கொள்ள முடியாத போது அல்லது நடந்து கொள்ள விரும்பாத போது இவருடைய எதிர்மறையான சிந்தனை இன்னொருவரை பாதிக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்படி ஒரு மனைவி ஏதோ ஒரு விருப்பத்தை நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது பாலின்பன் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு நேர் எதிராக ஒரு கணவன் செயல்படுறாங்க அப்படின்னா அப்போ ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பு உணர்ச்சி அந்த கணவனுடைய எண்ணங்களில், செயல்களில், செயல்திறனில் ஒரு முடக்கத்தையும் ஒரு சுணக்கத்தையும் உண்டு பண்ணணும். ஆனால் காரணம் தெரியாது. நேற்று வரையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி ஏன் நான் இப்படி டிஸ்டர்ப் ஆகிறேன் இப்படின்னு நிறைய இடத்துல புலம்பிருப்பீங்க. அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தால் அந்த சன்னத்திலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி சிந்திச்சு பாருங்க, அதற்கு முன்னாடி ஏதாவது முரண்பாடு இருந்திருக்கா? நிச்சயமா இருந்திருக்கும். சில வேளைகள், சில சூழல்கள் உங்களை அறியாமல் அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு பக்கபலமா, உங்களுக்கு உள்ளாவே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலினுடைய பலம் இதை வளர்த்துட்டு போயிட்டே இருக்கும். அங்கே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணக்கம் தி பெஸ்டா இருந்திருக்க முடியும். இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்களை ஒட்டி சிந்திச்சு பாருங்க, இந்த புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும். இப்போ இங்க சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய மதிப்பையும் மாண்பையும் உணர்வுகளையும் மனதையும் புரிந்து அது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இன்னொரு ஃபேர், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதை நிறைவேற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் முன்வர வேண்டும். முதல் படி எடுத்து வைக்க வேண்டும். இந்த இடம் தவறக்கூடிய எல்லா குடும்பங்கள்லையும் சிக்கல் ஆரம்பிக்கும். அந்த சிக்கல் வெவ்வேறு உருவங்களாக வடிவெடுத்து வெவ்வேறு வகையில் வெளிப்பட்டுட்டே இருக்கும். சரி, இதுக்கும் தாம்பத்தியத்துக்கும் என்னங்க தொடர்பு? இதான் நம்ம சப்ஜெக்ட் ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம். தாம்பத்தியம்ங்கிறது ஏற்கனவே நம்ம சிந்திச்சதை போல வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அது மனம் சார்ந்த விஷயம், அது ஆத்மார்த்தமான உயிர் சார்ந்த விஷயம். உடல், உயிர், மனம் மூன்றும் ஒன்றினோட ஒன்று கலப்பு தான் ஒரு நிறைவான தாம்பத்தியம் பார்த்துருக்குறோம். வெறுமனே உடல் செயல்களை மட்டும் நாம குறிப்பிடக்கூடியது இங்கே இல்லை.
அப்போ மனங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்வது தேவையான ஒன்று. உயிருங்கிற விஷயம் அது மிகப்பெரிய ஒரு விளக்கம். அது நம்ம பயிலரங்களை நம்ம டெப்தாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ உடல், மனம், உயிர் இந்த மூன்றையும் நிறைவாக அணுகக்கூடிய ஓர் அறிவை இருதரப்பும் பெறக்கூடிய சூழல்ல மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ எனக்கு நல்ல ஒரு மனம் இருக்குப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், அவனோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஓகே, உணர்வுகளை மதித்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல தோற்று போனோம் என்றால், செயல்படுத்தக்கூடிய அறிவு நம்மகிட்ட இல்லை என்றால் அதுவும் வீண் தான். இல்லை, நான் தி பெஸ்ட் பர்ஃபார்மர், என்னால் நல்லா செயல்படுத்த முடியும் அப்படின்னு நான் இருக்கிறேன், இந்த பலத்தோடு நான் இருக்கிறேன். ஆனால் அந்த உணர்வுகளையோ, உங்களுடைய பேச்சையோ, உங்களுடைய எண்ணங்களையோ, மற்ற விஷயங்களையோ நான் மதிக்கலை அப்படின்னா மனம் தோற்று போன இடம், அதுவும் சிக்கலை உண்டு போகணும். அப்போ இந்த புரிதலோடு செயலும் இருக்கணும். அதனால கவனிங்க, செயலானது ஒரு நல்ல புரிதலோடு இருக்கணும். இருக்கும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியம். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒன்றும் சொல்ல போனோம் அப்படின்னா பல்வேறு உதாரணங்கள் மூலமாக நம்ம சொல்ல முடியும். அது ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டி இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பயிலரங்கில் இதை பற்றி நல்ல விளக்கமாகவே இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், புரிய வைப்போம். அதன் அடிப்படையிலான ஒரு தாம்பத்தியம் நிகழும் பொழுது இந்த இடத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த இடத்த மிக சரியாக வெற்றி கொள்ள முடியும். அது எப்படி அப்படிங்கிற ஒரு சூட்சுமந்தான் ஒரு தம்பதியருக்கும் இன்னொரு தம்பதியருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் அறிவு தான் தந்திராவளியில் தாம்பத்தியம்ங்கிற ஓர் அறிவு. அதாவது தந்திராவளியில் தாம்பத்தியங்கிறதுல அறிவில் ஒரு பகுதி இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் பகுதி. அதுக்கப்புறம் அணுகுமுறைகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அந்த ஆண்களுக்கு உண்டான அணுகுமுறை, பெண்களுக்கு உண்டான அணுகுமுறை, இப்படி ஏராளமான விஷயங்கள் அதை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. முதல் விஷயம் மனம்ங்கிற ஒரு விஷயம். மனம்ங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வரும்பொழுது மட்டும்தான் செயலுங்கிற அடுத்த நிகழ்வுக்குள்ள நம்ம கடந்து போக முடியும். ஒரு சிம்பிளா விரிவாக பேச வேண்டிய விஷயங்களை சிம்பிளா சில உதாரணம் மூலியமா நான் சொல்றேன். எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என்ன? உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தேவையான உணவை யார் வேணாலும் கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். உடை கொடுக்க முடியும், இருப்பிடம் கொடுக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா கூட அரசாங்கம் அங்கங்க கட்டி விட்டுருக்கு, ஒரு விடுதியில் போய் இருந்துக்க முடியும். ஸோ உணவோ உடையோ இருப்பிடமோ இது யாவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி இயற்கையாகவே உடலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை, அதாவது பால் உணர்வை சமன்படுத்தக்கூடிய ஒரு செயலை அப்படி கொடுக்க முடியாது. அது யார் கொடுக்க முடியும்? கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவன் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஒருதார வாழ்க்கைங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒருதார முறை அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை, பேச வேண்டியது கிடையாது. ஒருதார வாழ்க்கைக்குள்ள ஒழுக்கத்திற்கு உட்பட்டு, அதாவது ஒழுக்கம்னா இயற்கைக்கு முரணில்லாம சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு அமைப்பினுடைய விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஒரு நிறைவான சமூகம் நோக்கி போயிட்டு இருக்கு. இது பலதார கொள்கை என்றால் எப்பவுமே சண்டை, எங்குமே சண்டைன்னு இருக்கும். அதெல்லாம் கடந்து பல லட்சங்கள் ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு ஒருதார வாழ்க்கைங்கிற முறைக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்வியல் முறையில மற்ற தேவைகள் அனைத்தையும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் நிவர்த்தி கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அடிப்படையான தேவையான, தவிர்க்க முடியாத தேவையான பாலின்பம் அப்படிங்கிற ஒரு தேவையை ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவனுக்கு கணவனோ மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல அதனை பற்றின அறிவு, அதனை பற்றின அணுகுமுறை இதெல்லாம் முழுமையா ஒருவருக்கு தெரியல அப்படின்னா ஒரு விடுபட்ட ஒரு பகுதி தான் வாழ்க்கை. அந்த விடுபட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய விரக்தி மற்ற எல்லா தேவைகளுடைய நிறைவையுமே காணாமல் போக செய்துவிடும். இந்த ஒரு இடம் நிறைவாகாத பொழுது ஏற்கனவே பார்த்துருக்கோம். தணிக்கப்படாத காமம் எப்படியெல்லாம் செயல்படும் நம்ம பார்த்துருக்கோம் சில வீடியோக்களுக்கு முன்னாடி. இந்த தேவை நிறைவேற இயலாத போது உடல் நலத்திலிருந்து, மனநலத்திலிருந்து,
செய்கிற செயல்ல இருந்து, சிந்தனையிலிருந்து ஒட்டுமொத்த நம்முடைய காந்த களத்திலேயே ஒரு சீர்கேடு உண்டாகும், மன எழுச்சி உண்டாகும். இந்த மன எழுச்சி நம்முடைய அலைச்சொல் விரைவை மாற்றி எந்த ஒரு இடத்துலையும் முழுமையா நிறைவா செயல்பட முடியாத ஒரு சூழலை உண்டாக்கும். அந்த சூழல் நோக்கி போகக்கூடியதான் செய்கிற தொழில தோல்வி, நட்புல தோல்வி, உறவுல தோல்வி, உடல் நலத்துல தோல்வி. இப்படி எங்கெடுத்தாலும் தோல்விங்கிற விஷயங்கள் தொடர்ந்து அடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு ரூட் காஸ் பார்த்தோம்னா இது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் கடந்து ஒரு நிறைவான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல், அதிகபட்ச மனோபலத்தோட எதிரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை, ஒரு மனநிலை, இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா சிறந்த தாம்பத்திய ஞானம் அவசியம். அந்த ஞானத்தை தான் இந்த பயிலரங்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் எப்படி, ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு என்று தனியாக, தம்பதியர்களுக்கு என்று தனியாக. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில பயிற்சி முறைகளும் அணுகுமுறைகளும் தேவைப்படுது. அதை நிறைவாக சொல்லிக் கொடுத்து அந்த ஞானத்தை அவருடைய அறிவாக ஒரு மாற்றக்கூடிய பயிலரங்கம் நடத்திட்டுருக்குறோம். தமிழகம் முழுவதுமே நடத்திட்டுருக்குறோம். அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய அடுத்த வாரம் வேலூர், அதுக்கு அடுத்த வாரங்கள் திருப்பூர், இங்கெல்லாம் இந்த மாதம் நிகழ இருக்குது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக நிகழ இருக்குது. இந்த பயிலரங்களை கலந்துக்கோங்க. இந்த அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கை மிக ஒரு மகா உன்னதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி எவ்வாறு வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும்தான் அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய தரம் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய தரம் மாறுது அப்படின்னா பெற்றோருடைய தரம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்ம சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடிப்படை ஒன்றே ஒன்று, கணவன் மனைவியினுடைய அன்பு பிணைப்பு. ஒருவர் ஒருவருடைய மதிப்பையும் உணர்வையும் மாண்பையும் மதித்து போற்றி வாழக்கூடிய ஒரு அடிப்படை தான் அவசியம். அந்த அடிப்படைக்கு ஆதார புள்ளி தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியம் நிறைவாக இருக்கணும்னு சொன்னோம்னா தாம்பத்தியம் புரிதலுடைய அறிவு இருபாலருக்கும் அவசியம் 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 அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் பல்வேறு விதமான சிந்தனைகளோடு நாம் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.